ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பண்ணலான்னா ராகி பூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன், ஒரு கப்பு ராகி மாவு எடுத்திருக்கேன், சால்ட்டு, தேவையான அளவுக்கு ஆயில், இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பவுலில் கொட்டிக்கலாம். தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கலாம். ஆயில் போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நல்லா சாஃப்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், எனக்கு சைடிஷ் பண்ணிக்கலாம். ராகி பூரிக்கு எப்பயும் நார்மலாக பண்ணுற மாதிரி பொட்டேட்டோ மசாலா பண்ணால் பசங்களுக்கு அவ்வளோ பிடிக்காது. அதனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேறு மாதிரி பண்ணலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: பொட்டேட்டோ வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், ஆனியன், டொமேட்டோ, சால்ட்டு, மிளகாத்தூள், கரம் மசாலா, கடுகு, கொஞ்சம் சோம்பு எடுத்திருக்கேன், கருவேப்பிலை எடுத்திருக்கேன், 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக நான் கட் பண்ணல, ஏன்னா பசங்க கடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வேணாம், சாப்பிட மாட்டாங்க. அதுக்காக தான் பெருசாக போட்டிருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் ஆயில் ஊற்றிட்டேன். கடுகு போட்டுக்கலாம், கொஞ்சம் இஞ்சி போட்டுக்கலாம், சோம்பு போட்டுக்கலாம், ஆனியன் போட்டுக்கலாம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி போட்டுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். தூள் போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். மசாலா போட்டுக்கலாம், சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப நேரம் குக் பண்ணணுன்னு தேவையில்லை. ஆல்ரெடி உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி எல்லாமே வெந்தாச்சு, வதக்கியாச்சு, இன்னும் வெந்துருச்சு. பாருங்க, ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் லாஸ்ட்டில் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. பாருங்கள், நான் ஸ்மால் பூரி மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு ஸ்மாலாக கொடுத்தா தான் பிடிக்கும். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ ஆயிலில் போட்டுடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வந்துருக்கு பார்த்தீங்கன்னா. இங்கே பாருங்கள் எப்படி வந்துருக்கு பார்த்தீங்கன்னா. நல்லா வந்திருக்கா. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். பசங்கள்லாம் இப்போ ராகி சாப்பிட மாட்டாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இதை மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்ருவாங்க. இங்கே பாருங்கள், ராகி பூரி ரெடி ஆகிடுச்சு. இந்த மசாலா வச்சுக்கலாம். நான் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கேன், ஏன்னா ஆயில் இருந்தால் அதை அப்சர்வ் பண்ணிடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பசங்களுக்கு இதை மாதிரி செஞ்சு கொடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.